ராமேஸ்வரத்தை சுற்றி நிறைய கோவில்கள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில புகழ்பெற்ற கோவில்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இன்னைக்கு உத்தரகோசமங்கை அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஜேர்னியை ஆரம்பிக்கலாம். நாங்கள் உலகத்திலேயே மிக பழமையான சிவாலயத்துக்கெல்லாம் பழமையான சிவாலயம் உத்தரகோசமங்கை. இது திருப்புலானி பக்கத்தில் இருக்குது. அங்கே தான் இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் தான் முன்னாடி எல்லாம் முதல்ல உருவாக்கின ஒரு சிவன் கோயில்ன்ற பேசுகிறாங்க. உத்தரகோசமங்கை, உத்தரம்னா என்னன்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைன்னா அம்மன். அதாவது சிவன் பார்வதி அம்மனுக்கு வேதங்களெல்லாம் பற்றி உபதேசித்த இடம் அப்படின்றாங்க. இங்கே சிவபெருமான தரிசனம் பண்ணோன்னா நம்மளோட பிறவி துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும்ன்றது இங்கே இருக்கவங்களோட ஒரு நம்பிக்கை. இங்கே இந்த சிவன் கோவிலோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா இந்த லிங்கத்தில் பாம்பு இருக்காது. கழுத்துலேயும் சரி இதுலேயும் இடுப்புலையும் சரி சிவலிங்கத்துக்கு பாம்பு இருக்காது. ஆனால் தலையில் கங்கை இருக்காது. இது வித்தியாசம் இல்லை இந்த கோவிலில். ஆமாம். அப்புறம் மரகத லிங்கம், மரகத நடராஜர் மரகத ரூபத்தில் இருக்காரு. அது மார்கழி மாதம் இந்த ஆருத்ரா நட்சத்திரம் அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சந்தனம் காப்பு போட்டு வச்சுருவாங்க. வருஷத்தில் அந்த ஒரு நாள் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்பட்டிக லிங்க அன்னாபிஷேகம், ஸ்பட்டிக லிங்கத்துக்கு அன்னாபிஷேகம் அதே இடத்துல தினம் 12 மணிக்கு நடக்கும். மார்கழி அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவாங்களாம் இந்த கோவிலுக்கு. ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப விசேஷமான ஒரு இதுவாக. இப்போ அடுத்ததாக நாங்கள் திருப்புல்லானி அப்படின்ற கோவிலுக்கு போகிறோம். அது ராமர் கோவில் தானே. அது ராமர் கோவில், இது சிவன் கோவில், அது ராமர் கோவில். ஸோ அங்கே போய் பார்க்கலாம், நம்ம மீட் பண்ணலாம். இப்போ திருப்புல்லானி வந்திருக்கோம். சாமி தரிசனம் இப்போ தான் முடிஞ்சுது. திருப்புல்லானி எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லி ஒரு இடம் போனோம் இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருப்புல்லானி இருக்குது. நான் எல்லாத்தோடைய கூகுள் மேப் லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். எப்படி போனோம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இந்த 2 கோவிலுமே பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா போக போகிற இன்னொரு கோவில் தேவிப்பட்டினம்னு ஒன்று இருக்குது. இது 3 கோவிலுக்குமே பேஸ் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அங்கேருந்து நீங்கள் ஏர்வாடி அப்படின்ற ஊர் பக்கமாக நீங்கள் வரச்ச உத்தரகோசமங்கை ரைட் சைடில் போனால் வரும். லெஃப்ட் சைடில் வந்தால் திருப்புல்லானி இப்போ நம்ம வந்திருக்க இடம் வரும். அதே மாதிரி ராமநாதபுரத்தில் டுவர்ட்ஸ் நாகப்பட்டினம் போனீங்கன்னா தேவிப்பட்டினம் வரும். திருப்புல்லானி கோவிலில் பார்த்தீங்கன்னா ராமர் தான் மெயின் காட். இதில் நிறைய சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணாராம். புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி நாக பிரதிஷ்டை பண்ணாராம். அது பண்ணிட்டு அப்புறம் தான் ராமர் பிறந்தாராம். அவருக்கு என்னன்னா எனக்கு இவ்வளோ ஒய்ஃப் இருந்தும் எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தம். ஸோ அப்போ இந்த கோவிலுக்கு வந்தாராம். நாக பிரதிஷ்டை பண்ணி புத்திர காமேஷ்டி யாகம் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணி அப்புறம் அவருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சதான். ஸோ புத்திர பாக்கியம் வேணுன்றவங்கன்னா இந்த கோவிலுக்கு வேண்டிண்டா கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் ஒரு பால் பாயசம் கொடுப்பாங்க. கேட்டாதான் கொடுப்பாங்க. நீங்க கேட்டுட்டு எதனா உங்களுக்கு எதனா செஞ்சுட்டு நீங்க வாங்கி குடிச்சிக்கலாம். நீங்க ரொம்ப டேஸ்டா இருந்தது அந்த பால் பாயாசம். ஸோ மறக்காம இந்த கோயில் வந்தீங்கன்னா பால் பாயசம் கேட்டு வாங்கி குடிச்சிட்டு போங்க. 3 மனைவியும் அந்த பாயசம் குடிச்சாங்க. அந்த பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு இடத்துல தான் ராமர் படுத்து போஸ்டர்ல இருக்கும். மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பெருமாள் தான் படுத்துட்டு பாரு. இங்க ராமர் படுத்துட்டு இருக்காரு. இதுதான் ஸ்பெஷாலிட்டி. சைல்டு பர்த்துக்கு ரொம்பவே ஃபேமஸ். இங்க அங்க போயிட்டா ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பிறந்துட்டு சாதாரணமா பிறந்துட்டு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னா கூட குழந்தை பிறக்குது அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. ராமேஸ்வரத்துக்குனா ரொம்ப பக்கமா இருக்கனால எல்லாத்தையும் ஈஸியா கவர். அடுத்தது தேவிப்பட்டினமா. அடுத்தது பாத்தீங்கன்னா தேவிப்பட்டினம்னு ஒண்ணு. அங்க போயிட்டு அதை பத்தி நான் படிச்சுட்டு என்ன அப்படின்றத டீட்டெயில் தான் சொல்றோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்க ஒரு கோவில்னு இது ஒரு பேர் கூட. தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராமர் வந்து நவக்கிரக சிலைகளை இங்கே பிரதிஷ்டை பண்ணாரா. நவக்கிரக தோஷம்னா எதாக இருந்தால் போகணும்னு சொல்லிட்டு 9 சிலைகள் இருக்குது. ஆனால் வந்து அந்த 9 சிலைகள் வந்து கார்த்தால வந்து பார்த்தா தான் தெரியுமா, மத்தியானம் வந்து பார்த்தா தெரியாதா? மத்தியானம் ஒரு 6 o'clock வந்தப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால அது 9 சிலையை தெரியும். இப்போ மத்தியான டைமில் வந்து 5 சிலை தான் கண்ணுக்கு தெரியும் அப்படின்றாங்க. வந்து நவகிரக தோஷம் இருக்கவங்கன்னா அதை இங்கே வந்து நவகிரகத்தை சுற்றினா வந்து நவகிரக தோஷம்லாம் போயிடும், அந்த கஷ்டங்கள்லாம் போயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை. முன்னாடினா வந்து தண்ணியில் இறங்கியே வந்து பிரதட்சணம் பண்ணுவாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இறங்குறது இல்லை, சுற்றி பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அதை சுற்றி தான் எல்லோரும் சுற்றி வராங்க. கோவிலுக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. நவகிரக தோஷம்னா எதாவது இருந்ததுன்னா இந்த கோவிலை வந்து ஒரு வாட்டி சுற்றுங்க, நவகிரக தோஷம்னா உங்களுக்கு போயிடும். இது கடலுக்கு நடுவில் இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க. எப்போ வேணால் வரலாம், மார்னிங் வரலாம், ஆஃப்டர்நூன் வரலாம். உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வெயிலெலாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து நமக்கு இதெல்லாம் போட்டிருக்காங்க, கார்பெட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதனால் தைரியமாக வரலாம், வெயிலெலாம் ரொம்ப ஒன்றும் தெரியல. ராமர் பிரதிஷ்டை செஞ்ச அந்த நவகிரக இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த சிலைகளை சுற்றி வந்துட்டு நீங்கள் தண்ணியை மேலே தெளிச்சிட்டு நீங்கள் வந்துடலாம். நம்ம ராமேஸ்வரம் வந்தால் தேவிப்பட்டினம், உத்தரகோசமங்கை, திருப்பொலானி இதெல்லாம் தவிர்க்கக்கூடாத ஸ்தலங்கள், கண்டிப்பாக பார்க்கணும். ராமநாதபுரத்தில் அப்படியே சுற்றி இருக்குது இந்த கோவில்கள்லாம். ராமேஸ்வரர் கோவில்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நாங்கள் வந்து சந்திக்கலாம்.